வந்து எல்லாரும் வந்து 100% ரிசல்ட் கொடுக்கணும். ஒரு ரிசல்ட் போயிடுச்சுன்னா கூட ஒரு சார் கஷ்டப்படும் போது தான் தெரியுமே. தேங்க்யூ. எல்லா சாருமே எங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறவங்க சார் வந்து எல்லாமே நல்லா படி மட்டும்தான் மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. எல்லா சார் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணால் போதுங்க சார். தேங்க்யூ. வி தமிழரசி, வி யாமினி. நான் பேர் வாசிப்பு வாட்டர் ஃபில்லிங் கேம் கலந்துக்கிட்டேன். கேட்கல ஏன் ஜாலியா இருக்குன்னு தெரியுமா? பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுதானே நீங்க புக்கு எடுக்கல கையில, அதானே? ஆமாம் சார், நல்லா கை தூக்கு போலாம். ரைட், வெரி குட் சார். உண்மை சொல்ல இன்னைக்கு நான் போய் இன்னைக்கு படிப்பேன். குடியரசு தினமாக இருந்தாலும் நான் புக்கு எடுத்து 4 வரையாவது படிக்கிறதெல்லாம் கை தூக்கு போகலாம். அவ்வளோதான். ஒரு கையில தூக்குனியா, இன்னொரு கையில உன் பிரைஸ் தூக்கு போகலாம். அப்படியே கண்டிப்பா போதும். நாங்களாம் வந்து எங்கள் ஸ்கூலில் கவனிப்பா, எங்கள் ஸ்கூலில் ஒரு 10 போட்டி நடத்தி 3 ப்ரைஸ் 30 பேருக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டு யார் கொடுக்க தெரியாதுன்னு நாங்கள் யோசிச்சு நிற்போம். உங்களுக்கு அப்படி பிரச்சனையே இல்லை. 200 பேர் இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்த பாரதி விளையாட்டு குழுவுக்கு எனது மனமாற்ற நன்றியை பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம எப்பெல்லாம் ஜாலியாக இருப்போம் சொல்லுங்க பாலாம். எப்பெல்லாம் ஜாலியாக இருப்போம்? விழாக்கள் எப்போ ஜாலியாக இருப்போம்? விழாக்கள் 2 விழாக்கள் இருந்து. ஒன்று வந்து நம்ம குடும்ப விழாக்கள், இன்னொன்று வந்து பள்ளியில் நடக்கிற அரசு விழாக்கள். யாராவது ஒருத்தர் குடும்ப விழாக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஒன்றுன்னா சொல்லுப்பாலாம். நான் அப்போ திருப்பி எழுந்து சொல்லு. என்ன விழாக்கள்? குடும்பத்தில் என்னென்ன விழா நடக்கும்? தீபாவளி, பொங்கல், அப்புறம் அதான் சொல்லணும் பர்த்டே, பிறந்த நாள் நடக்குமா? பிறந்த நாள் விழா நடக்கும், திருமண விழா நடக்கும், காதலி விழா நடக்கும். இதெல்லாம் என்ன விழாக்கள்? வீட்டில் நடக்கிற விழாக்கள், குடும்ப விழாக்கள். இப்போ அரசு விழாக்கள் என்னென்ன நடக்கும் ஸ்கூல்ல? ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 காந்தி பிறந்த நாள், காமராஜர் பிறந்த நாள், குழந்தைகள் தின விழா. இது போல இதெல்லாம் அரசு விழாக்கள். அரசு விழாக்கள்ல சுதந்திர தின விழா பற்றி தெரியும். நம்ம நாட்டுக்கு ஆங்கிலேயர்கள் அடிமைப்பட்டிருக்கிறவங்க போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? அந்த சுதந்திரம் வாங்கின தலைவர்கள் யாராவது ஒரு 10 பேர் சொல்லுங்க போலாம். ஒருத்தர் சொல்லு. முதல்ல யாரும் சொல்லுவாங்க? மகாத்மா காந்தி. அப்புறம் கொடிகாத்து குமரன், ஜான்சி ராணி, பகத்சிங், தெரியும் இல்லையா? அதே மாதிரி கவனி குடியரசு தின விழா கொண்டாடுறதுக்கு ஒருத்தர் காரணம். அது நான் அப்புறமா கேட்கறேன், சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் திருக்குறள். திருவள்ளுவர்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ராஜராஜ சோழன் என்ன ஞாபகத்துக்கு வரணும்? கல்லன் என்ன ஞாபகத்துக்கு வரணும்? தாஜ்மஹால் என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஆத்திச்சூடினா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? காமராஜர் என்ன ஞாபகத்துக்கு வரணும்? சரியா? ஒருத்தர் ஞாபகம். இது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றினார் இல்லையா? அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம்னா யார் பேர் ஞாபகத்துக்கு வரணும்? அம்பேத்கர் எழுதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான் இன்னைக்கு நிறைவேறுது. அதனால நம்ம என்ன கொண்டாடுறோம்? குடியரசு தின விழா கொண்டாடுறோம். நம்ம இதெல்லாம் நின்று பேசலாம், நடக்கலாம், போகலாம். என்னென்ன வேலை நம்ம செய்யறதுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குதுன்றத அரசியலமைப்பு சட்டமாக ஏற்றி அம்பேத்கர் நம்மளுக்கு அளித்த நாளை நம்ம இந்தியா வந்து குடியரசு தினமாக கொண்டாடுறது. ஒவ்வொரு வருஷமும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுறோம். அதோடு மட்டும் இல்லை, இந்த மகிழ்ச்சி அப்படியே நீடிச்சு இன்னும் 2 மாதத்துக்கு நீடிச்சு எக்ஸாமில் படித்து உங்கள் பள்ளியில் இருக்கிற எல்லாரும் 100க்கு 100 பாஸ் பண்ணி தலைமை ஆசிரியருக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்க்குமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் அங்கே போய் ஸ்கூலில் போய் பசங்க பேசுகிறாங்க சொல்லுவாங்கடா. மலரோடு மலரிங்கு மகிழ்நாடும் போது மனதோடு மனமின்று பகை கொள்வதேனோ மதமென்னும் மதம் போயிட்டும் தேசம் மலமீது துயில் கொள்ளட்டும். மலரோடு மலரிங்கு மகிழ்நாடும் போது
மனதோடு மனமென்று பகை கொள்வதேனோ மதமென்னும் மதமோயட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும் வழிகின்ற கண்ணீரில் நிலவில்லையே உதிரத்தின் நிறமிங்கு வேறில்லையே வழிகின்ற கண்ணீரில் நிலவில்லையே உதிரத்தின் நிறமிங்கு வேறில்லையே காற்றுக்கு திசையில்லை தேசம் இல்லை மனதோடு மனம் சேரட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும் மலரோடு மலரிங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனமென்று பகை கொள்வதேனோ மதமென்னும் மதமோயட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும் நன்றி. மிக அற்புதமான இனிமையான குரலோடு அருமையாக பாடிய அம்மா அவர்களுக்கு நன்றி. காட்சி கருங்காடா காலெல்லாம் உன் வழிதான் பேச்சு வெறும் பேச்சு உன் வேகம் எங்க போச்சு நீ உடைச்சு கிளம்ப வேணும் வசக்கா பறக்க வேணும் ஒத்தச்சி எழுந்திரி எங்கோண்டி வீர நீ தாண்டி நீ தாண்டி நீ தாண்டி நீ தாண்டி 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 நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு வெற்றி வெட்டி வெட்டிக்கிற நேரம் வந்தாச்சு நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு வெற்றி வெடி வெடிக்கிற நேரம் உண்டாச்சு நீ வச்ச கோபத்தை நீ நெத்தி பொட்டுல உருட்டு உத உதையில் உலகத்தை நீ உள்ளங்கையில சுருட்டு வரப்போ வரப்போ கோடியில துணி ஜாலை எது எல்லை எட்டு வாழும் எட்டுது எட்டுது வாழும் எட்டுது திருப்பி திருப்பி போட்டு பண்ணாத பண்ணாத சேர்த்தா ஒரு மந்திர தந்திரம் இல்ல இந்திர தந்திரம் இல்ல மந்திர தந்திரம் நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு வெற்றி வெட்டி வெட்டிக்கிற நேரம் வந்தாச்சு நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு வெற்றி வெட்டி வெட்டிக்கிற நேரம் வந்தாச்சு நீ வச்ச கோபத்தை நீ நெத்தி பொட்டுல உருட்டு உத உதையில் உலகத்தை நீ உள்ளங்கையில சுருட்டு வரப்போ வரப்போ
ஆ